மேங்கோ டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நான் உங்களுக்கு அதுக்கு லைக் ஃபார்முலா மாதிரி சொல்றேன் பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மாதிரி சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ மேங்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் தெரியும் இல்லையா? ஆல்பபெட்ல எஸ் அண்ட் சி தெரியும். அதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி ஃபார்முலா மாதிரி சொல்றேன் பாருங்க. ஸோ மோஸ்ட்லி மேங்கோ பார்க்க எஸ் ஷேப்ல இருக்கும். ஸோ நமக்கு சி அண்ட் எஸ் தெரியும், கரெக்டா? சி அண்ட் எஸ் தெரியும். ஸோ இது வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்வ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் போடுறேன், தெரியுதா? டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்க சின்னதா இங்க பெருசா போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதையும் வீடியோ ஸ்டார்டிங்ல கிளியர் இல்லையா? ஸோ இப்போ நான் கை எடுத்துட்டு கிளியரா தெரியுதா? நான் என்னோட கை எடுத்துட்ட பிறகு வீடியோ கிளியரா தெரியுதா? கிளியர். சரி, ஓகே. எல்லாருக்குமே கிளியரா தெரியுது. ஒருத்தர் தான் கிளியர் இல்லைன்னு சொன்னீங்க. கொஞ்சம் உங்களுடைய சைட்ல வந்து பாருங்க, நிறைய பேர் வீடியோ கிளியர்னு சொல்றீங்க. ஸோ உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், அதையும் பாருங்க. பிகாஸ் உங்க சைடுமே மழை வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கிளியர் சொல்றீங்க. ஸோ இங்க சி போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். மேங்கோ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு எஸ் ஷேப் போட்டுட்டு மேங்கோ. பட் காமனா மேங்கோ ஷேப்னு பாத்தீங்கன்னா எஸ் தெரியுதா? அது ஒரு எஸ் ஷேப் வருதா? ஸோ அகைன் போடுறேன். எஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ ஒரு curve. சரிங்களா? ஸோ இந்த மேங்கோ புரிஞ்சுதா? இதை வச்சு நம்ம எந்த ஷேப்க்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலதை லைட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப பாக்கலாமா டிசைன் எப்படி போடுறதுன்னு? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து நான் போடுறேன் பாருங்க. எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் we can வரைய முடியும். எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனுக்கு வரையணுன்றதுக்காக நான் அப்படி லைன் மாதிரி போட்டுக்கிறேன், ஸ்ட்ரைட்டா வரையணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் மாதிரி, தெரியுதா? நான் சொன்னல நம்ம ஷேப்ஸ்க்கு ஏத்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ 1 minute. ஸோ வீடியோ கிளியரா இருக்கா? நீங்க ஆன்சர் பண்ணுங்களா. நான் இப்பதான் சொன்னேன், உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா தெரியலையா? பாருங்க, எல்லாருமே கிளியர்னு தான் சொல்றீங்க. ஏதாவது ஒரு நாள் என் சைடு கிளியர் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகேவா? சோ 2-3 பேர் தான் வரலன்னு சொல்றீங்க, நிறைய பேர் கிளியர்னு சொல்றீங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால உங்க சைட கொஞ்சம் செக் பண்ணுங்க. என் சைடு வந்து ஒரு நாள் நெட்வொர்க் இஷ்யூவால ஆச்சுன்னா மீண்டும் மீண்டும் என்னாண்டியே வந்து ப்ராப்ளம் வராது. உங்க சைடும் கொஞ்சம் ப்ளீஸ் செக் பண்ணுங்க. சோ என் சைடு கரெக்டா தான் இருக்கு. இப்போ ஒரு சி போடணும், சரிங்களா? மேங்கோ ஷேப் வந்துருச்சா? சோ இந்த எஸ் எனக்கு தேவையான மாதிரி இங்க சின்னதாவும் இங்க பெருசாவும் போட்டுட்டேன். சோ இப்போ எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வரைஞ்சுக்கலாம். இப்ப அப்படியே இதை நான் தலை கீழே போடுறேன் பாருங்க. எஸ்ஐயே தலை கீழே போட்டுட்டு இப்ப இந்த சி இப்படி போடணும். தெரியுதா? தெரியுதுங்களா?
சோ அப்படியே எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், போட்டுக்க முடியும். ஜஸ்ட் இதுக்கு பேசிக்கா நமக்கு தெரிஞ்சா போதும். சோ இப்போ இதை உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். அங்க இருக்கு 1 மினிட். இந்தா. சோ இப்ப என்ன பண்றேன்னா இந்த உள்ள இருக்க எலிமெண்ட்டை ஃபில் பண்ணுங்க. சரிதா? டபுள் லைன் ஹேண்ட்ஸ். சோ கொஞ்சம் பிக் ஹேண்ட்ஸ். இதுக்கு கீழே ஒரு லைன். சரிங்களா? சோ இப்போ இத ஃபில் பண்ணிக்கிறேன். என் சைடு இங்க நிறைய மழை வருது. சோ அதனால கூட சிக்னல் இல்லாம இருக்கலாம். நல்லா தெரியுதா? வீடியோ பிளர்லா இருக்கா? அச்சோ, நான் என்ன செய்வேன், இந்த சிக்னல் இல்ல போல. இப்போதான் ஆனா என் சைட் ஃபால்ட். சரி, ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நம்ம கிட்ட வச்சு வரைகிறது, தூர வச்சு வரைகிறது தான். தேங்க்யூ விஷ்ணவி மேம். லைட்டா தான் இருக்கா? சோ இதுக்கு கீழே ஒரு லைன். இப்ப என்ன பண்றேன்னா எஸ்டர்டே வந்து கிளியரா தான் இருக்கா, ஏன் பாப்பி பண்றீங்க, எவ்வளவு பேர் கிளியரா இருக்குன்றீங்க. சோ எஸ்டர்டே பார்த்த அந்த டிசைன் பாருங்க. சோ கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகேவா? சோ இத மாதிரி போட்டுக்கலாம். சோ இதுக்கு கீழே ஒரு லைன். அகைன் ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு லைன். இப்ப கீழே இருக்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க மேல இருக்கிறதையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேணும்னா இதுக்கு மேல சின்ன சின்ன டிசைன் போட்டுக்கலாம். லைக் இங்க பாருங்க. தெரியுதா?
ஸோ இது மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம் இதுக்கு பின்னாடி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க. இதை வந்து லைட்டா அப்படி வளைச்சுவேன். ஸ்பைரல் போட்டுக்கேன். அண்ட் இங்க கீழே இருந்து இப்படி மேல ஸ்டார்ட் பண்ணி போறேன். சேம் இப்படி 3 லைன் போடுறேன். போட்டுட்டு இங்க ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மேல ஹம்ஸ். ஜஸ்ட் நான் வரைகிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், புதுசு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் டபுள் லைன். இதுக்கு மேல ஹம்ஸ். இப்ப என்ன பண்றேன்னா ஃபுல்லி ஸ்பைரல். சரிங்களா? சோ இது அண்டர்ஸ்டாண்டா? டெய்லி போடுறீங்க, உங்களுக்கு கை வலிக்கலையா மேம்? எனக்கு வலிக்குதுன்னு நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தான். கண்டிப்பா பெயின் இருக்கும், பட் போக போக அது அப்படியே உங்களுக்கு பழகிடும். சரிங்களா? சோ இதுதான் ஒரு சிம்பிள். நீங்க வேணும்னா இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இதுக்கு பக்கத்துல டிசைன் போட்டுக்கலாம். சரிதா? இப்படி போட்டுட்டு இந்த இடம் பல்ஜா. சோ இதை வந்து நான் இப்ப ஃபில் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே குணவதி மேம். தெரியுதா? சோ இது மாதிரி ஒரு மேங்கோ போட்டுட்டு அது பக்கத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி டிசைன்ஸ் வந்து தாராளமா போட்டுக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எப்பயுமே எஸ் ஷேப் மாதிரி போட்டுட்டு அப்படியே சி மாதிரி. நிறைய பேருக்கு உங்களோட கோன் ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆகாதவங்களுக்கு டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டே ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஓகேவா? சோ என்ன பண்ணிட்டேன், எஸ் மாதிரி இப்படி போட்டுட்டேன். இப்போ சி மாதிரி போட்டு ஒரு மேங்கோ ஷேப் வர வச்சுட்டேன். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம வரையணும். ஓகேவா? ஏன் அது வரைக்கும் நார்மல் கோன்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கோனுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சோ இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல வெயின்ஸ் மாதிரி. தெரியுதுங்களா? சோ போட்டுட்டு
இப்ப இதுக்குள்ள எப்படி டிசைன் நான் பண்றேன்னு பாருங்க. சர்க்கிள் அண்ட் ஹம்ஸ். ஓகேவா? பிக் ஹம்ஸ். ஸோ இது மாதிரி டிசைன் நம்ம போட்டுக்கணும். தெரியுதுங்களா? லெட்டர்ஸ் மாதிரி போடுறது. மேல வேணும்னா அது திக் லைன் போட்டுக்கலாம். ஸோ இங்க ஹம்ஸ். ஓகேவா இந்த டிசைன்? ஸோ எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்மளால போட முடியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டு இதுக்கு மேல நான் வந்து ஒரு டிராயிங் மாதிரி இதுல ஃபிளவர் போடுறேன். இது மாதிரி ஃப்ளவர் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு டிசைன்னா அது நம்மளோட விருப்பம், எப்படி வேணாலும் we can. சரிங்களா? ஸோ இதுக்கு பக்கத்துலயே லைன் போட்டுட்டு ஹம்ஸ். இப்போ சென்டர் எப்படி ஃபில் பண்றேன்னு பாருங்க. இங்க டபுள் லைன், இங்க ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹம்ஸ். ஸோ எப்பயுமே டிசைன் பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் இல்லாம ஃபுல்ஃபில்லே ஆகாது. சரிங்களா? ஸ்பைரல் ஹம்ஸ். ஸோ ரிப்பீட்டடா இது மாதிரி போட்டுட்டு வரேன். எஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலா வேணும்னா திக்கா போட்டுக்கலாம். ஸோ இந்த 4 டிசைன் அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
1 minute. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னா மேங்கோ டிசைன். சரிங்களா? எப்பவுமே இப்படி 4ஆ டிவைட் பண்ணிட்டு ஸோ அகைன் அதுக்கு மேல இன்னொரு லேயர் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? தெரியுதுங்களா? ஜஸ்ட் இது ஃப்ளார் நம்ம பார்த்திருப்போம். மெஹந்தி போடும்போது ஷேக் ஆகுதுன்னா பிகினிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக வந்து அது சரியாயிடும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல பெர்ஃபெக்ட்டா வராது இல்லையா? ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு விஷயம் தான், லைக் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூல் அப்பதான் படிக்கிறோம் அப்படின்னுக்குள்ள ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு வராது, போக போக தான் வரும். அத மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜிக்ஸாக் லைன். யா, மேங்கோ போட்டுட்டு நீங்க எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிதான் எப்படிலாம் வரைகிறேன்னு. சுத்தி சரிங்களா? அந்த டிசைன் அண்டர்ஸ்டாண்டா? இப்ப டபுளா பார்க்கலாமா? ஓகே, இப்ப டபுளா பாருங்க. Okay. இது லைன் போட்டுட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி ஷேப். ஓகேவா? இங்க மேல
இப்படி லைன் மாதிரி போட்டுட்டு இப்படி. சரிங்களா? இந்த சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு யூ, இங்க ஒரு டாட். தெரியுதா? மேங்கோலயே மயில் வந்துருச்சா? சோ ஹம்ஸ், ஸ்பைடர். இங்க ஒரு லைன் போட்டு இங்க மீதி இருக்கிறத ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி. அகைன் ஒரு லைன். ஹம்ஸ் ஒரு லைன் போட்டுட்டு இதுல இப்படி வெயின்ஸ். அப்புறம் ஹம்ஸ். ஓகேவா? இங்க ஃபில் பண்ணிக்கலாம் இது. ஜஸ்ட் மேங்கோல ஹெட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? இன்னும் இப்ப இதுல பாருங்க, ஆஃப் மேங்கோ மாதிரிலாம் வரும். ஸோ அப்படி ஜஸ்ட் இந்த ஷேப்க்கு வரைகிற மாதிரி. ஸோ ஆஃப் மேங்கோ மாதிரி. சரிங்களா? இங்க லீஃப். ஸ்பைடர், ஹம்ஸ், இதுக்கு மேல பிக்கா போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி லைன் மட்டும். ஓகேங்களா? திக்கா. ஸோ இது எப்படி போட்டுச்சு தெரியுதுங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. நம்ம போட போட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். இன்னொரு டைப் பாருங்க, இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜஸ்ட் இதே மாதிரி எஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சின்னதா போடுறேன். இது வரைக்கும் வந்துட்டு பாதி கடிச்ச மாதிரி. இது வரை அவுட்லைன் தான். இங்க சென்டர்ல டிசைன் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஜஸ்ட் நீங்க ஷேப்பை கவனிச்சாலே போதும். நான் போடுற எலமெண்ட் எல்லாமே நம்ம பார்த்த எலமெண்ட் தான். பட் அதை ஷேப்பா கன்வெர்ட் பண்றது தான் டிஃப்ரெண்டா இருக்கும்.
மேல இப்படி நம்ம வேணும்னா ஃபிக்ஸ் லைன் தாராளமா போட்டுக்கலாம் ஒன்னொன்னுத்துக்குமே. ஓகேவா? வேர்ட் மாதிரி இருக்கா? ஒரு லைன். இப்ப நானு இங்க ஒரு மேங்கோ போட போறேன், இங்க ஒரு மேங்கோ போட போறேன். அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கரெக்டா இங்க இந்த ஷேப்க்கு நம்ம இங்க போடுறேன். ஓகேவா? டபுள் மேங்கோ போட்டாச்சு. 1 minute, சாரி. ஸோ லைன் போட்டுட்டு இங்க கொஞ்சம் லீஃப் மாதிரி பிக்கா. சரிங்களா? இங்க ஆர்ம்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ லைன் போட்டுட்டு ஃபில்லிங், ஹம்ஸ், அகெயின் ஹம்ஸ். ஸோ பிக் பெட்டல்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ரெக்கார்ட் நோட் அழகா கம்ப்ளீட் பண்றீங்களோ உங்க கிளாஸ் லீடருக்கு அனுப்புங்க. சரிங்களா? அழகா நீட்டா இருக்கணும் சொல்லிட்டேன். ஓகேவா? யா, டபுள் மேங்கோ பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்பைரல், ஹம்ஸ், இங்க மேங்கோ. இப்போ இதுல இன்னொரு மேங்கோ.
சரிதா டபுளா? இதுக்கு மேல இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். ஷேடிங் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? கோன் வாங்க லிங்க் வந்து சென்ட் பண்ணியாச்சு. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? ஸோ கிளாஸ் லீடர் கிட்ட உங்களோட லிங்கை வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே போடுவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, ஒவ்வொருத்தரா ஆர்டர் போட்டு தருவாங்க. சரிங்களா? சரிதா? ஸோ இது மாதிரியும் நம்ம அழகா போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த ஷேப்க்கு இப்ப நான் வரைய போறேன். சரிங்களா? ஜஸ்ட் an outline. அவுட்லைன் தெரியுதா? எந்த எந்த டைரக்ஷன் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், இது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சிட்டு, ஸோ இதுக்கு மேல பாருங்க. ஃபிளார் மாதிரி வரைகிறேன். ஸோ கரெக்டா இங்க சென்டர்ல வந்து தெரியுதுங்களா? இப்போ அகைன் உள்ள. ஸோ இது மாதிரி லேயர் லேயரா 3 லேயர் போடுறேன். இப்போ ஹம்ஸ் ஹோல் சைட். தெரியுதா? இப்போ இந்த கேப்ல இன்னொன்னு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க ஒரு டாட் வச்சு போட்டு ஹம்ஸ். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ அதே மாதிரி இதுக்கும் 3 லேயர். 1 2 தெரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வரைய வரைய ஒரு ஃபுல் ஹேண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கான எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைச்சிரும். ஸோ சென்டர் ஃபில் பண்ணிக்க. தெரியுதுங்களா? உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லைன்ற மாதிரி தான் பிராக்டிஸ் இல்லாமல் டிசைன் இல்லை. ஸோ பெயினா இருக்குன்னா என்ன பண்றது? எனக்கு ப்ராமிஸ் ஷோல்டர் அந்த நெக்கெல்லாம் வலிக்குது தெரியுமா? நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய நர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு சொல்லுவாங்க, மேம் இப்படி பண்ணுங்க சரியாயிடும், அப்படி பண்ணுங்க சரியாயிடும் சொல்லிட்டு எனக்கும் ஈவன் எனக்குமே தான் பெயின் இருக்கும். சரிங்களா? மேல ஹம்ஸ் போட்டுக்கலாம். பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க படிச்சவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் நிறைய டிப்ஸ் மாதிரி எனக்கு கொடுப்பாங்க. பட் நான் தான் ஃபாலோ பண்றது இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. தெரியுதா? இப்போ மேல எல்லாத்தையும் டாட்ஸ். கரெக்டா இங்க சென்டர்ல மட்டும் டியர் டிராப், மீதி இடம்லாம் டாட். ஓகேவா? மேங்கோவே பீகாக் டிசைன் போல இருக்கா? இன்னும் பீகாக் செஷன் இருக்கு, தனியா பீகாக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல வரைகிறேன். ஓகேங்களா? ஸ்பைரல், மேல இன்னொரு லேயர், ஹம்ஸ், அகெயின் ஹம்ஸ். ஒரு சில பேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 5 டிசைன் தான் போட்டே காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 8 13 வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, எப்படிதான் டவுட்ஸ் வரும்னே தெரியாது. பட் நீங்க ரொம்ப பொறுமையா அழகா கவனிக்கிறீங்க. இப்ப நான் இதுல போடுறதுல நியூ எதுனா ஷேப்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். கரெக்ட்டுங்களா? அதர்வைஸ் எல்லாமே நம்ம வந்து பேசிக் எலிமெண்ட்லயே பார்த்திருப்போம். ரியலி நீங்க ரொம்பவே நல்லாவே கவனிக்கிறீங்க.
நான் சீரியஸா லீஃப் டிசைன் நேத்து போட்டு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் இதுக்கு முன் பேட்ச்ல ஒருத்தருக்கு கூட நான் போட்டு காமிக்கல. நான் ஃபைனலா உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் சென்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, லிட்டில் மேங்கோ. லிட்டில் மேங்கோ எப்படி போடுறத நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல பார்த்திருப்போம். சோ இது மாதிரி. யா, தேங்க்யூ. ஓகேவா? இப்போ சுத்தி ஹம்ஸ். கிஃப்ட் பண்ண ஸ்டூடெண்ட் நேம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேனா? சரி இருங்க, சொல்றேன் லாஸ்டா. இங்க பாருங்க. தேங்க்யூ. சோ சுத்தி இது மாதிரி. தேங்க்யூ ஐஸ்வர்யா மேம். தெரியுதுங்களா? என்னது இப்ப நான் போடுறேன், இதோட நேம் என்னது? எஸ், வெயின்ஸ். ஓகேவா? நீங்களும் போட போட வரும் உங்களுக்குமே. நீங்க போட போட உங்களுக்கு வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? சோ இந்த டிசைன் நல்லா பாருங்க, கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி கோடு போட்டுட்டேன். சோ இங்க வந்து தெரியுதா? ஜஸ்ட் தெரியுதுங்களா? இப்படி யூ மாதிரி போட்டுட்டு இங்க ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ இங்க வந்து நான் இத தொட போறேன், இங்க தொட்டு இதோட. சோ அதுக்கேத்த மாதிரி இங்க பாருங்க, இப்படி யூ மாதிரி இப்படி போயிட்டு, தெரியுதா? இப்படி நின்னு இப்போ இதை என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரியுதா? நோஸ்க்கு டியர் டிராப் மாதிரி வச்சுட்டு யூ மாதிரி போட்டுட்டு டாட். இப்போ இதை கொஞ்சம் திக்கா ஆக்கிக்கலாம். ஓகேவா? புரியுது.
சோ நல்லா ஷேப் பார்த்துக்கோங்க. சோ இதுக்குள்ள டிசைன் போடவா? ஓகே. சோ இதுக்கு மேல பாருங்க, நான் இன்னொரு லேயர் கூட நீங்க போட்டுக்கலாம். அதாவது இப்ப நம்ம இந்த இது போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சோ இப்போ இங்க வந்து நம்ம டிசைன் போட்டுக்கலாம். சோ இது போட்டுட்டு தெரியுதா? அவ்வளவுதான். இத அப்படியே கண்டினியூவா போடுறேன் நானு. தெரியுதுங்களா? அந்த டிசைனையே ரிப்பீட்டடா போடுறேன் இருக்க கேப்ல எல்லாம். ஓகேவா? சோ இதுதான் இந்த டிசைன். இப்ப நான் இதுல என்ன பண்றேன்னா ஹம்ஸ் ஹம்ஸ் வந்து நான் ஸ்பீடா போடுவேன். சோ நீங்க வந்து பொறுமையா போடுங்க. பிகினிங்ல பொறுமையா போட்டாதான் நல்லா வரும். ஓகேவா? ஸோ டாட். ஓகேவா இது? ஸோ இந்த டிசைன் கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்படி. ஓகேவா? அப்புறம் இங்க வந்து
இப்படி ஸ்பைரல் போட்டுட்டு டாட் வச்சு லைன், இந்த லைன் இதுல லீஃப். ஹம்ஸ். இது ரொம்பவே ஈஸி. ஜிக்ஸாக் லைன். சரி 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 சரி. ஓகேவா? Just சும்மா போடுறேன். இது சும்மா போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஸ்பேஸ் இருக்கவே. ஓகேவா? So now fully design.